தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். கிறித்துவம் மறைத்து வைத்திருக்கும் மூளை முதுகெலும்பு ரகசியம். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை வெறுமனே ஒரு நபரா பார்க்காம, ஒரு ஞானியா பார்க்காம, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யோக தத்துவத்தை சில மனிதர்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய அறிவியல் ஆன்மீக ரகசியங்களை எடுத்து குண்டலினி தவத்துக்கும் குண்டலினி உயர்த்தறதுக்குமான அந்த ரகசியங்களை பகுப்பாய்வு செய்து தங்களோட வாழ்க்கையில அதை கடைப்பிடிச்சு ஆத்ம ஞானம் அடைஞ்சிருக்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை அப்படியே குண்டலினி தவத்துக்கு நம்ம ஒப்பு வைக்கும் போது இது அனைத்தும் சாத்தியங்கிறது இந்த பதிவு முடியும் போது உங்களுக்கு கிளியரா புரியும். நிலவு மனிதனை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ஆதிக்கம் செலுத்துது, அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்படி பெண்ணுடைய மென்சுரேஷன் சைக்கிள் மாதவிடாய் காலத்துக்கும் நிலவுக்கும் எப்படி அதீத தொடர்பு உடையதா இருக்குதோ, இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நிலவு பூமியில செலுத்தக்கூடிய ஆதிக்கம், பௌர்ணமியா இருக்கும்போது கடல் அலைகள் பொங்கி மேலெழுந்து வர்றதையும், அமாவாசை தினங்கள்ல கடல் உள்வாங்கிறதையும் நம்ம பிராக்டிக்கலா பார்க்க முடியுது. நம்ம வானத்துக்கு மேல நம்ம பார்க்கும் பொழுது சந்திரனும் சூரியனும் நட்சத்திரமும் இந்த பூமி மேல ஏதோ ஒரு கதிர்களை செலுத்தி ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே இருக்குது. இதுல ரொம்ப முக்கியமா கருதப்படுறது நிலவு. இந்த நிலவு லூனார் சைக்கிள், இந்த சுழற்சி மனிதனோட மனத்திலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. மனிதனோட மனம் ஒவ்வொரு சமயம் மாறுறதுக்கு இந்த நிலவோட சுழற்சியும் அந்த நிலவோட கதிர்களும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நம்ம பிறக்கும் போது நிலவு, அதாவது சந்திரன் எந்த ராசியில இருக்குதோ அதுக்கு பேர் சந்திர ராசின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும், பிறந்த நாள் நட்சத்திரம் ஒன்று இருக்கும். நமக்கு ஒரு ராசி இருக்கும், ஜென்ம ராசி ஒன்று இருக்கும். சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதை நம்ம லக்னம்னு சொல்லுவோம். இந்த 3 பெராமீட்டரை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு புழக்கத்தில் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில பகுதி மக்கள் இந்த யோக ரகசியத்தை, யோக அறிவியலை எடுத்து வாழ்க்கையில பின்பற்றிட்டு வர்றாங்கிறது நிதர்சனமான உண்மை. நிலவு சுழற்சி 27 நாள் நடக்குது. இந்த 27 நாளும் இந்த நிலவு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு ராசியிலையும் குறைஞ்சபட்சமா 2.5 நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் இருக்குது. நீங்க 2 × 12 போட்டீங்கன்னா 30 வரும். இந்த 12 ராசிகள்லையும் 2.5 நாள் நிலவு அதனோட சுழற்சி இருந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது நம்ம உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் என்னங்கிறத இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலையும் யோக தத்துவத்தையும் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைக்கு வரலாம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு காரணமானவங்க ஜோசப், மேரி, 2 பேர், ஆணும் பெண்ணும் எந்த உடல் உறவு இல்லாம பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. அது அப்படியே அந்த அளவுக்கு தள்ளி வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு, பெத்லஹேம்ல பிறந்துட்டாரு அப்படிங்கிறத வானத்துல ஒரு சந்திரன் வர்றதை வச்சு கணிச்சாங்க சில அறிஞர்கள் அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் தெரியும். பைபிள் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இந்த விஷயம் கிளியரா தெரியும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற கிறிஸ்மஸ் தாத்தா வர்றாரு. அவர் ஒவ்வொரு வீட்டு மேல இருந்து சிம்னி புகைப்போக்கி வழியா உள்ள இறங்கி மேல இருந்து கீழே வந்து சில பரிசு பொருட்களை கொடுத்துட்டு இயேசு பிறக்க போறாரதை அறிவிச்சுட்டு போவாருங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உவமைகள்லாம் யோகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதப்படுது. இப்ப நமக்கு தெளிவா தெரியுது, ஜோசப், மேரி, சாண்டா கிளாஸ் இந்த 3 முக்கியமான விஷயம். இயேசு எங்கிருந்து வந்தாரு? மேல இருந்து வந்தாரு, வானத்திலிருந்து வந்தாரு, ஸ்வர்க்கத்திலிருந்து வந்தாரு, பிதா அனுப்பி வச்சாரு. அங்க அந்த ஸ்வர்க்கம் வந்து தேனாலையும் பானாலையும் நிரம்பி வழியக்கூடிய இடமா இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இது பைபிள்ல சொல்லி இருக்கிறது.
இந்த தேனும் பாலும் வழிஞ்சு வர்ற இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து கீழே பூவுலகத்தில் வந்து பெத்லஹேம்ங்கிற இடத்துல பிறந்தார். இப்போ இது அப்படியே யோக தத்துவத்துக்கு கொண்டு வரலாம். இயேசு கிறிஸ்து அவர்கள் 33 வருடங்கள் மட்டும்தான் வாழ்ந்தாங்க. 33 வருடங்கள் கழிச்சு அவங்க சிலுவையில் அறையப்படுறாங்க. சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் 3 நாட்கள் கழிச்சு உயிர் தெழுந்து மேலே போயிட்டாங்க. அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு. இந்த 2 பார்ட்டையும் இப்போ யோக தத்துவத்துக்குள்ள கொண்டு வரலாம். நம்ம உடம்புல முக்கியமாக என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த தலை தான் எல்லாமே. நம்ம மண்டை ஓட்டுக்குள்ள தான் எல்லா ரகசியம் இருக்குது. இது சித்தர்களும் அழகா சொல்லியிருக்காங்க நமக்கு. நம்ம உடல்ல இந்த தலையாய விஷயமா கருதப்படக்கூடிய இந்த தலையை மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மூளையோட சென்டர் பகுதியில், நடுப்பகுதியில் பியூட்ரியூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்டுன்னு 2 சுரப்பிகள் இருக்குது. சுரப்பிகளுக்கெல்லாம் தலைவன்னா பீனியல் கிளாண்டு தான் சொல்லுவோம். அது ராஜ உறுப்புன்னு சொல்கிறோம். அதை உறுப்பாக கன்சிடர் பண்ணுறதா இல்லை உறுப்பு இல்லாமல் கன்சிடர் பண்ணுறதாங்கிறது தெரியாமல் ஆராய்ச்சியாளர்கள் குழம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற கிளாண்ட், அந்த சுரப்பி வந்து ஆண் தன்மையை குறிக்குது, அதாவது பிங்களையை குறிக்குது. இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து பெண் தன்மையை குறிக்குது, அது வந்து இடகலையை குறிக்குது. இந்த 2ம் சேர்ந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இடகலையா இருக்கக்கூடிய பீட்ரியூட்ரி சுரப்பி தான் மேரி, பிங்களையா இருக்கக்கூடிய பீனியல் சுரப்பி தான் ஜோசப். அப்போ பிட்ரியூட்ரி சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய திரவம் தான் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. இந்த திரவத்துக்கு பேரு தான் மூளை முதுகெலும்பு திரவம். இப்போ சொர்க்கம்ங்கிற இந்த இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து உருவாகி கீழே வர்றதுக்கு, உலகத்துக்கு வர்றதுக்கு இந்த உவமையை நீங்க அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இடகலை வந்து மின்காந்த அலைகளை உற்பத்தி பண்ணுது, பிங்களை வந்து மின்சார கதிர்களை உற்பத்தி பண்ணுது. அப்போ இந்த இடகளையும் பிங்களையும் இணைஞ்சு உருவாக்கக்கூடிய அந்த சக்தி தான் இயேசு கிறிஸ்து. அந்த சக்தி தான் முதுகெலும்பு திரவம். இந்த முதுகெலும்பு திரவம் இந்த சொர்க்கத்திலிருந்து வர்றது ஏன் அப்படின்னு காரணம் கூட சொல்லலாம். இப்போ பீனியல் கிளாண்டு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறத்தில் அதனுடைய செக்ரிகேஷனை நடத்தும், உற்பத்தி செய்யும். அதே மாதிரி பிட்யூட்ரி கிளாண்டு பார்த்தீங்கன்னா தங்க நிறத்தில் தன்னோட செக்ரிகேஷனை, உற்பத்தியை நடத்தும். அதனால தான் பைபிள் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஸ்வர்க்கத்தில் வந்து தேனும் பாலும் மிகுந்து ஓடும்னு. அப்போ இந்த பீனியல் கிளாண்டும் பிட்யூட்ரி கிளாண்டும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த தங்க நிற திரவமும் வெள்ளை நிற திரவமும் சேர்ந்து அந்த முதுகெலும்பு, மூளை முதுகெலும்பு திரவமாக மூளையில் உற்பத்தி செய்யப்படுது. இந்த மூளையில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த திரவம் மூளையில இருந்து கீழே இறங்கி முதுகெலும்பு வழியா நம்ம சாக்ரல் பிளக்ஸை வந்து அடையுது. நம்ம சாக்ரல் பிளக்ஸ் வயிற்றுக்கு பின்பகுதியில் இருக்கும். கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அதனோட பாகம், அந்த இடுப்பெலும்பு, அதாவது கால்கள் 2ஐயும் சேர்த்து பிடிச்சி வயிற்று பகுதியை சேர்த்து பிடிச்சிருக்கக்கூடிய அந்த எலும்பு பகுதி பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கோண வடிவம், அகாரம் உகாரம் மகாரம், இடகலை பிங்களை சுழுமுனை, இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்குது. இந்த முதுகெலும்பு திரவமானது மூளையில இருந்து முதுகெலும்பு வழியா பயணம் பண்ணி 33 எலும்புகளை கடந்து, எலும்பு பிணைப்புகளை கடந்து வருது. அதனாலதான் ஜீசஸோட வாழ்க்கை 33 வருடங்களோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப சாண்டா கிளாஸ் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி வர்றாரு. இது ஒரு கிஃப்ட். சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா கிஃப்ட் கொடுக்கறது எதுக்குன்னா, இங்க பாருங்க, இப்போ சாண்டா கிளாஸ் கையில இந்த மாதிரி ஒரு தடி இருக்கும், கைத்தடி இருக்கும். நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இங்க பாருங்க, இது நம்மளோட மூளை, இது நம்மளோட முதுகெலும்பு. அப்ப மூளை திரவம் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மூளை திரவம் எங்க வரணும்னா அப்படியே இறங்கி கீழே வந்து இந்த சாக்ரல் பிளாஸ்ல நிக்கணும். அப்போ இது எதுக்கு உருவகம் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சாண்டா கிளாஸ் வந்து சிம்னி, அதாவது வீட்டுக்கு மேல இருக்கிற சிம்னி, புகைப்போக்கி வழியா உள்ள இறங்கி வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போறாரு. அவர் கையில் இருக்கிற தடி இதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி இந்த பிட்யூட்ரி கிளாண்டிலும் பீனியல் கிளாண்டிலையும் சேக்கரத்தில் புறப்படக்கூடிய அந்த செக்ரிகேஷன், அந்த மூளை திரவம் மூளையிலிருந்து முதுகெலும்பு வழியாக வந்து கீழே வந்து நின்றுது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, வந்து நின்றுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அது ஏதாவது மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை அப்படியே விட்டா ஏதாவது ஆயிருமா, இந்த மொத்த கேள்விகளுக்கான விடை இப்போ சொல்ல போகிறேன் நான். உங்களோட பிறந்தநாள் டேட் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10/10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10வது நாள் 10வது மாதம் 1985 இப்படி வச்சுக்கலாம். இந்த பிறந்தநாள் தேதியில்
உங்களுடைய ராசி ஒன்று இருக்கும், நட்சத்திரம் ஒன்று இருக்கும், லக்னம் ஒன்று இருக்கும். 3 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் டெய்லி கேலண்டர் எடுங்க. இப்போ இந்த மாதம் நவம்பர் மாதமா, இப்போ நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அப்படியே டெய்லி கேலண்டர் இப்படி நகர்த்திட்டே வந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நட்சத்திரம் மிருகசீரிடம்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டெய்லி கேலண்டர் அப்படி 30ஆம் தேதி வரைக்கும் நகர்த்திட்டு வந்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாள் 15ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ 21 ஏதோ ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மிருகசீரிடம்னு வரும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15ஆம் தேதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 15ஆம் தேதி மிருகசீரிடம் நட்சத்திரம் வந்துருச்சு. அப்போ சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே நுழையிறான்னு அர்த்தம். அப்போ தான் இயேசு கிறிஸ்துவான மூளை முதுகெலும்பு திரவம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் புறப்படக்கூடிய நேரம் காலம் அதுதான். சரி, நான் எப்படி எக்ஸாக்ட் டேட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அடுத்தது லக்னம். உங்களுக்கு பிறந்த நாளில் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே நுழையும் போது அதை தான் லக்னம்னு சொல்லுவாங்க. சந்திரன் நுழைச்சா சந்திர ராசி, சூரியன் ராசியில் நுழைச்சா அது லக்னம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் லக்னம் தெரியும். இந்த லக்னம் சூரிய உதயத்தோட எப்படி கண்டுபிடிச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது மட்டும் உங்கள் குரு கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தளத்தில் இதை அப்படியே ரிவீல் பண்ண முடியாது. உடனே இப்படி நீங்கள் நினச்சிக்கலாம், சாரு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார், ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் குரு கிட்ட ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய யோகத்தில் வளர்ச்சி பெற்றுட்டு வரக்கூடிய சில அன்பர்களுக்கு நானே அந்த நேரத்தை குறித்து கொடுத்துட்ருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் குறித்து கொடுத்துட்ருக்கிறேன். அவங்க பிறந்த நாள் தேதியும் நட்சத்திரமும் ராசியும் லக்னமும் சொன்னால் மட்டும் போதும். ஒவ்வொரு மாதமும் அவளுக்கோ அவனுக்கோ மூளை முதுகெலும்பு திருப்பம் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது, எத்தனை நாள் இருக்கும், என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்களோட பிறந்த தேதி, நட்சத்திரம், ராசி, லக்னம் இந்த 4 விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு மூளை முதுகெலும்பு திரவம் எப்போ ப்ரொடியூஸ் ஆகி கீழே வந்து நின்று 3 நாள் 2.5 நாள்லேருந்து 3 நாள் அங்கே தங்கிதுங்கிறத அழகாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ எனக்கு 15ஆம் தேதி வந்துருச்சு, ஆனால் எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் குருநாதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலைல 8 மணிக்கு 15ஆம் தேதி காலைல 8 மணிக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 15ஆம் தேதி காலையில் 8 மணினா 16ஆம் தேதி காலையில் 8 மணி, 17 8 மணி, 19 8 மணி வரைக்கும் இருக்கும். இந்த 3 நாள் இருக்கும். இந்த 3 நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் உங்களுக்கு குண்டலினி சக்தியை ரைஸ் பண்ணக்கூடிய சரியான பிரபஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான யோகத்துக்கான நேரம். மற்ற எல்லா நேரத்திலும் நீங்கள் குண்டலினி ரைஸ் பண்ணுறதுக்கும் வேற சாதனா ஈடுபடுறதை விட ஸ்ட்ரைக் த அயன் when it is hot. இப்போ தான் இரும்பு சூடாக இருக்குது, இப்போ அடிச்சிங்கன்னா வளையும். மற்ற நேரத்தில் இரும்பு அடிச்சிங்கன்னா வளையும், ஆனால் டைம் எடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குண்டலினி சக்திக்கு நம்ம எவ்வளவோ சாதனா பண்ணுறோம், ஆனால் பிரபஞ்சமே நமக்கு இந்த விஷயத்தை கொடுத்துருக்கும் போது அந்த சமயத்தில் நீங்கள் இதை பண்ணும்போது ஈஸியாக குண்டலினி ரைஸ் ஆகும். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ மறுபடியும் உவமைக்கு வருவோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஜெருசலேமில் பிறக்கிறாரு. ஜெருசலேம்ங்கிறது நம்ம சாக்ரல் பிளக்ஸ், அதாவது இங்கிருந்து கீழே அந்த திரவம் இங்கே வந்துருச்சு. அந்த திரவத்துக்கு கிறிஸ்டோஸ், கிறிஸ்டாயில், கிறிஸ்டமஸ் அப்படின்னு நிறைய பேர்களில் சொல்கிறாங்க. இந்த ஆயில் நம்ம மூளையில் இருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா இதை பெத்தலஹேம்னு சொல்கிறோம். இந்த சாக்ரல் பிளக்ஸை தான் நம்ம பெத்தலஹேம்னு சொல்கிறோம். இந்த பெத்தலஹேம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. பிறந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா 3 நாள் அங்கேயே இருப்பாங்க. இந்த 3 நாள் இங்கேயே விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது உங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகி அது கலைஞ்சு போயிடும். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெர்மினேஷன், அதாவது ஒரு ரத்தினம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரத்தினம் உருவாகுங்கிறது ஒன்றும் இல்லை, நீர்மமான விஷயம்தான். இந்த நீர்மத்துக்கு ஒளிரக்கூடிய தன்மையும், மின்காந்த அலைகளை இழுக்கக்கூடிய தன்மையும், ஒளிவை அதிகமாக ஒளிர்விடக்கூடிய தன்மையும், ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கிறிஸ்டோஸ் ஆயில், இந்த கிரைஸ்ட் ஆயிலுக்கு, இந்த மூளை முதுகெலும்பு திரவத்துக்கு அதிகமாக இருக்குது. எப்போ அப்படின்னா, அது சாக்ரல் பிளக்ஸ் இந்த கீழ் பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு மேலே கொண்டு போய் அது பிறப்பிடமான எங்கிருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துனா தான் இந்த விஷயங்கள் நடக்குது. இப்போ பாருங்க, இங்கே இருந்து அந்த மூளை முதுகெலும்பு திரவம் திரும்ப மேலே போகிறதுக்கு 33 எலும்புகளை கடக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு, திரும்பவும் 33 எலும்புகளை கடந்து அவர் மேலே போகிறாரு. 33 ஆண்டுகள் வாழ்கிறாரு. நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் அவர் பிதாவோட இணைஞ்சிடுறாரு. இந்த இடத்துல குரூசிஃபிகேஷன், சிலுவையில் அறையப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பீனியல் சுரப்பியும் பிட்யூட்டரி சுரப்பியிலையும் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவா கருதப்படக்கூடிய அந்த மூளை முதுகெலும்பு திரவம் நம்ம சிலுவையில் அடைச்சி அப்படியே நிறுத்தி அங்கே சாதனா பண்ணணும். அப்படி சாதனா பண்ணுனா 3 நாட்கள் கழிஞ்சு எப்படி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து எப்படி உலகத்துக்கே பெரிய ஞானியா
உலகத்துக்கே பெரிய கடவுளாக மாறினாரோ அதே மாதிரி உங்களுடைய மூளை முதுகெலும்பு திரவம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கற்றுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா மலரும். சார் 1 மாதம் மட்டும்தான் எனக்கு இந்த சான்ஸா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. ஒவ்வொரு மாதமும் சந்திரன் உங்கள் ராசியிலையும் பிறந்த நாள் நட்சத்திரத்திலையும் நுழையும் போது, உங்கள் லக்னத்திலையும் சூரியன் உங்கள் லக்னத்திலையும் நுழையும் பொழுது இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் தவறவே விடக்கூடாது. 12 தடவை ஒரு வருஷத்துக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. இங்கே பாருங்கள், நம்ம எத்தனையோ நாட்களை விரயம் பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த 3 நாட்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரி, இந்த 3 நாட்கள் நம்ம என்னென்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் இருக்கணும். அந்த 3 நாளும் உங்களுக்கு அப்படி ஆஃபீஸ் போய் தான் ஆகணும் சார், வீக் டேஸில் வருது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைக்கணும். எல்லாத்துக்கும் கூட இருக்கக்கூடிய பேச்சை குறைக்கணும். 2வது விஷயம், யாரையும் தொடர்றதோ கட்டி பிடிக்கிறதோ, அது ரொம்ப நேரம் அவங்களோட ஆன்மீக விஷயத்தை ஆகட்டும், இல்லைன்னா உலகியல் விஷயங்களை பற்றி பேசுகிறத முதல்ல நிறுத்தணும். அதிகமான கம்யூனிகேஷன், தேவையில்லாத விஷயங்களை பேசுறதை நிறுத்தணும். 3வது, முடிஞ்ச வரைக்கும் தனிமைப்படுத்திக்கணும். ஆட்கள் இல்லாமல், அவங்கள பார்க்காம, மனிதர்களோட சவகாசம் இல்லாமல், அவங்க மூச்சு காற்று பக்கத்தில் சுவாசிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் தனிமைப்படுத்திக்கணும். 4வது, நீங்கள் எந்த குருநாதர்களிடம் நீங்கள் வாசியோகமோ குண்டலினி தவமோ என்ன சாதனா படைச்சிருந்தாலும் அந்த சாதனாவை இந்த 3 நாள் எவ்வளவு டைம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமோ அவ்வளோ டைம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இது 4வது. 5வது, திருமணமானவர்கள் ஆகட்டும், இல்லைன்னா காதலிகள் உடல் உறவில் ஈடுபடக்கூடாது. இந்த பர்டிகுலர் 3 நாளில் ஆண்கள் எஸ்பெஷலி விந்து வெளியேற்றக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. எந்த வித புணர்ச்சிகளில் ஈடுபடக்கூடாது. செக்ஷுவல் தாட்டு, லஸ்ட்டு, இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள், ஆங்கிரி, ஒருத்தங்களை பற்றி பொறாமப்படுறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த 3 நாட்களில் இருக்கக்கூடாது. அடுத்தது ரொம்ப முக்கியமான கட்டம் உணவை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் உப்பு புளி காரமெல்லாம் போட்டு கட்டுன்னு கட்டக்கூடாது. சாப்பாடில் சாத்வீக உணவு, முடிஞ்ச வரைக்கும் பழங்களும் பச்சை காய்கறிகளும் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஒமேகா 3 இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். பழங்கள் காய்கறிகள் இருந்தால் போதும். இதனால் ரொம்ப பசி தாங்க முடியாது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அவளை தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சமாக எடுத்துக்கலாமே தவிர அந்த 3 நாட்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. தண்ணீரை அதிகமாக குடிக்கணும். சாதனால முழுமையாக ஈடுபடணும். எப்போவெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ சாதனால ஈடுபட்டுகிட்டே இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தூங்கக்கூடாது. நீங்கள் தூங்குனீங்கன்னா வேஸ்ட். இந்த 3 நாட்களும் முதுகெலும்பை எப்போவும் நேராக வச்சுக்கிட்ட தன்மையிலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் சாத்தியமாகும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு நபர்னு நினச்சா அவர் ஒரு நபர், நம்ம கும்பிட்டுட்டு இப்படி வந்துடுவோம். ஆனால் அவர் ஒரு தத்துவம் நினச்சா நம்ம இத்தனை விஷயங்களை நம்ம சாத்தியமாக்க முடியும். எனவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்தை மிஸ் பண்ணாமல் அந்த 3 நாட்களும் நீங்கள் சீரும் சிறப்புமாக உட்காந்து உள்நிலையில் திளைச்சு உங்களுடைய கிறிஸ்து ஆயில கீழிருந்து மேலெழுப்பி மேலே கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சு அந்த ஞானத்தை பெற முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.